someone's life, but the Bible provides guidance and directions. Bible verses for graduates offers as a direction to lead into right path, encouragement for the road ahead. Graduation brings a sense of celebration mixed with the fear of change we can use the Bible as tool for our life. So to begin this graduation service, I'd like to welcome Pastor Paul Raj to come over and pray and open this section. The graduation ஆராதனை நமக்கு இருக்கிற பாஸ்டர் பால்ராஜ் அவங்க ஜெபித்து நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவராகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் தகப்பனாகிய இயேசுவே, இந்த நல்ல நாளிலே தகப்பனே, அருமை பிள்ளைகள் நம்முடைய வேதாகமத்தை கர்த்தாவை கற்றுக்கொண்டு தகப்பன இந்த நாளிலே கூட இந்த ஆண்டவர்கள் எஜுகேஷன் ஆண்டவரே எடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த நல்ல தயவு காயமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனாகிய இயேசுவே, இந்த ஆண்டவரே கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் ப்ரோக்ராமை நல்லபடியாக கர்த்தாவை நடத்தி கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை நீரே முதலும் கர்த்தாவை தலையாய் நின்று கர்த்தாவை ஒவ்வொரு பாகத்தையும் நேர்த்தியாய் செம்மையாய் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவருமே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமது மகிமையுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்துவேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமருவோம். இப்பொழுது நாம் சில பாடல்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். நமக்கு இருக்கிற பாஸ்டர் ஜபா ஐயா அவங்க ஜேஏசி சபையின் ஸ்தாபகர், இந்த ஸ்தலத்தின் போதகர் ஐயா அவங்க வந்து ஆராதனைகள் நடத்துவாங்க. எல்லா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் மனதார எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தயவாக பின்னால் இருக்கிறவங்க அப்படி முன்னால் வந்துருங்க பார்க்கலாம். குழந்தைங்களை தயவா முன்னால் நீங்கள் அனுப்பிவிட்டால் நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க கீழே உட்கார முடிந்த பிள்ளைகளை எல்லாம் தயவாக இன்னும் அநேகம் பேர் வருவாங்க. அதனால் பின்னால் இருக்கிறவங்க நீங்கள் முன்னால் இருந்து ஃபுல் பண்ணி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். பிள்ளைகளெல்லாம் குழந்தைகளெல்லாம் முன்னால் வந்து உட்கார்ந்துருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு பட்டம் வாங்க போகிற பட்டதாரிகள் எல்லாரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கனத்தை நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் நமக்காக தந்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமான எத்தனையோ மேன்மைகளின் நடுவிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை அடையும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த மேடை அலங்கரித்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் தேவனுடைய தாசர்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாழ்த்து வரவேற்கிறோம். வாங்கம்மா முன்னால் வாங்க 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 வா பேச. பின்னால் உட்காந்துருக்கிறவங்களும் முடிஞ்ச வரைக்கும் முன்னால் நீங்கள் வந்து அமர்ந்து ஃபில் பண்ணிங்கன்னா நல்லா. கீழே இல்லை, சேரில் முடிஞ்சால் சேரில் உட்காந்து பேசலாம். வா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த 1-2 பாடல்களை உற்சாகத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ராஜா நீ செய்த நன்மைகள் என் ராணிக்கும் மேலானது, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி என்கிறதான பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடி தயவாக நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த சகல கிருபைகளுக்காக நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நமத்தில் மகிமைப்படுவாரால். ராஜானி செய்த நன்மைகள் என் ராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜானி செய்த நன்மை நல்ல கைத்தடி என் ராணிக்கும் மேலா, தயவால் பெற்று தகப்பனை நன்றி,
என் மேல் நீ வைத்த உன் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீ வைத்த உன் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஒன்றுமில்லா அசட்டை பண்ணாதவரே அன்பாலெல்லாம் தந்தீரே. தயவால் மீண்டுமாய் ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் என் பிராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தயவால் பெற்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவர் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார் என்பதாக ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு தீர்க்கதரிசனமாக அந்த வாக்கியத்தை வெளிப்படுத்தி இருப்பார். இந்த சத்தியமுகிற பட்டணத்தில் ஆண்டுடைய ராஜ்யத்தின் சேவைக்காக தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக ஒரு திராணி உள்ள சந்ததியாக வல்லமையுள்ள சந்ததியாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்து மகிமைப்படுவாராக. எல்லா தெய்வ பிள்ளைகளும் உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆண்டவரே. நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே. அற்பமான என் ஆரம்பத்தை அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே அன்பாலெல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் ராஜா ராஜா நீ செய்த நன்மை பெற்றலோ. ஹல்லேலூயா. தயவால் பெற்றேன் என் மேல் நீர் வைத்த உடைய கரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் பேசுறதுக்கு செபித்தால் உமது கரவனோடு கூட இருக்கும்படியாக ஆண்டுடைய கரமோடு கூட இருக்குமானால் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடின ஆகாபனுடைய ரதங்களுக்கு முன்பாக ஓடின தேவனுடைய மனிதனாகிய எலியாவை போல சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு அவருடைய கரம் நம்மை பலப்படுத்தும். என் மேல் நீ வை கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ராஜா நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. ஹல்லேலூயா. அன்பாலெல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் உடைய தயவுக்காக நன்றி அப்பா. Praise the Lord. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும்
மேலானதே. Praise the Lord. உம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். Praise the Lord. என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம். சகலரியாத்தரவோடு ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். Hallelujah. பலியாய் தந்தே அன்றுடைய பலிபீடத்திலே ஆளுகை செய்யும். அவன் கைதுலா பலியாய் தந்தே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே. Praise the Lord. அப்படியே உட்கார்ந்திருக்கிற இடங்கள் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 நிமிடங்கள் எல்லாரும் இணைந்து நம்முடைய பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி இந்த நல்ல மாலை நேரத்தில் ஆண்டுடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து உயர்த்துவோமாக. துதிகளில் பயப்படத்தக்க தெய்வம், எல்லா இடங்களில் நிரம்பி இருக்கிற நம்முடைய நல்ல ஆண்டவர் இந்த நல்ல மாலை நேரத்திலும் தம்முடைய ஆளுகையின் செங்கோலை நம்ம மத்தியில அவர் நீட்டி நம்மை ஒரு விஷயம் கூட பலப்படுத்துவாராக. அவருடைய ஆளுகையின் பீடத்தில் நம்மையும் கத்த நிறுத்தி வைத்திருக்கிறாரு. இருளின் அதிகாரங்களில் நம்மை விடுதலை ஆக்கிறவர், தம்முடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் அதிசயம் செய்பவரே. ஹல்லேலூயா. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும். Praise the Lord. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சர்வ சேனைகளை கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடரமரகசியந்தராதரே. ஹல்லேலூயா. உடைத்து விடு ஒரு மாற்று, உடைத்து விடு. இதோ நான் உன்னை போர் அடிக்கிறதற்காக புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை பதறுக்குவாய். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக சபலதியால பௌதக
விருப்பம். இயேசுவே உம்முடைய விருப்பமே புதிதாக்கும் பரிசுத்தாரே புது படைப்பாய் மாற்றுமையா புதிதாக்கும் பரிசுத்தாரே. அல்லேலூயா ஆமென். உடைத்து விடு உருமாற்று உடைத்து விடு. எஜமானுடைய கரத்தில் நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போமாக. அவர் தமக்கு உகந்த வண்ணமாக நம்மை வணைந்து கொள்ளுவாராக. அவர் தம்முடைய பார்வைக்கு ஏற்றபடி பார்வைக்கு நலமாய் தோன்றினபடி நம்மை வணைந்து கொள்ளுவாராக. ஷாபாலாதியாலவோ சத்துரவோ நரந்தரே. அல்லேலூயா. ஆளுகை செய்யுமால் யானவரே பலியாய் தந்தே பானாதிபானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பானாதிபானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆகாயெண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும். அல்லேலூயா. ஷாபாலாதியா தரவுடராதரே. அல்லேலூயா. நாள்வரை என் வாழ்விலே நாள்வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு ஆகாயெண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும். அல்லேலூயா. எல்லா தெய்வ பிள்ளைகள் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிடங்கள் மனதார கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி நம்முடைய பரலோகத்தின் ராஜாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறவர் அவரே. நம்முடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிற தேவனுக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ராஜாதியாக அவருக்கு சொந்தமான ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டவர் அவரே. ஷாபாலா துரகஷி அந்தர பௌடரா துரபல பக்கபலவோ. அல்லேலூயா. Thank you Jesus. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே அன்பாலெல்லாம் ஈந்தீரே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் எல்லா 2 கரங்களை பரத்துகிறேன் உயர்த்தி நீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் பாராட்டினேன். எல்லா கிருபைகளுக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவின் காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த எங்களை துரோகிகளாயிருந்த எங்களை அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவர்?
தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஷாபாலாதுர கஷ்யாலமௌடே தயவால் பெற்றேன். அல்லேலூயா. தயவால் உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். Hallelujah. Praise the Lord. Shagadadabamdanandanadia. Hallelujah. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நல்ல ஆராதனை வேண்டை. தேவன் அவர் கொடுத்ததுக்கு அவர் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே எல்லாரும் அமர்வோம். இந்த நேரத்தில் கூட இந்த சீசத்துவ பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கும்படியாக தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார். உன்னதமான அவருடைய திட்டத்தின் மூலமாக, நோக்கத்தின் மூலமாக இந்த சீசத்துவ பயிற்சியை, இந்த 54 கிராஜுவேட்ஸையும், இந்த 5 மாடியூல்ஸ் அதை முடிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு தேவன் தான் இந்த காரியத்தை எல்லாமே வாய்க்க செய்திருக்கிறார். அதை நீங்க 54 பேரும் 70 பேரை என்ரோல் பண்ணாங்க. அதுல 54 பேர் தான் அதுல முடிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். அதனால நீங்க எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. இந்த டிசபிள் ட்ரைனிங் நடத்துவதற்கு எவ்வளவோ காரியங்களை பாஸ்டர் ஆடம் ஐயா முயற்சி எடுத்தாங்க. ஆனாலும் அது பிசாசு சத்தியமனத்துக்குள்ள இது நடக்கக்கூடாதுன்னு பலவிதமான போராட்டம்லாம் பண்ணி பார்த்தான். ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் முறியடித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவேஷன் ஆரம்பத்தில் என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை இன்னைக்கு இருந்தது. ஆனாலும் தேவன் எல்லா பிசாசின் தந்திரமான சூழ்ச்சிகள் எல்லாம் தேவன் முறியடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த குறிக்கப்பட்ட இந்த 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த கிராஜுவேஷன் வைப்பதற்கு பலவிதமான தடைகள். 5வது மாடியூல் நடத்துவதற்கு நம்மள்ட்ட போதுமான பண வசதியும் இல்லை. ஆனாலும் தேவன் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி முடிப்பதற்கு எங்கெங்கேயோ தடை பண்ணி பார்த்தான். ஆனால் அது எதுவுமே பழிக்கல. ஏன்னா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த காரியத்தை இந்த நாளிலே இந்த கிராஜுவேஷன் செரிமனியை ஆண்டவர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பதற்காக எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி நம்ம பாஸ்டர் ஆடம் ஐயா வந்திருக்கிறாங்க. ரெவரண்ட் ஆடம் ஐயா அவங்க தான் இந்த டிசபிள் ட்ரைனிங்க்கு இந்த இந்திய தேசத்துல முக்கியமாக சதர்ன் ரீஜன்ல ஐயா மூலமாக நிறைய இந்த மாதிரி சீசத்துவ பயிற்சிகளை நடத்தி அநேக இந்த மாதிரி நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இந்த சத்தியமனத்தில் நடத்துகிற இந்த கிராஜுவேஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனாலும் தேவன் பார்த்தீங்கன்னா ஐயா மூலமாக நிறைய இடங்கள்ல அவர் டிராவல் பண்ணி நிறைய காரியங்களை அநேக மக்களுக்கு பயிற்றுவித்து ஆண்டவருக்காக எழும்பும்படியாக இன்னும் சுவிசேஷத்தை இன்னும் எவ்வளோ ஆண்டவர் வருகைக்கு முன்பதாக என்னென்ன காரியம் செய்யலாமோ எல்லா காரியத்தையுமே அவங்க முடிந்த அளவுக்கு இரவு பகல் பார்க்காம எல்லாவற்றையுமே அவர் செய்து கொண்டு நல்ல கரங்களை தட்டி ஐயா அடுத்ததாக மணிமாறன் ஐயாவும் அவரும் பாஸ்டர் ஆடம் ஐயாவுக்கு அவர் கூடவே டிராவல் பண்ணி அவரும் நாட்கள் அநேக இடங்கள்ல அவர் அநேக மாணவர்களுக்கு பயிற்றுவித்து ஆண்டோட வார்த்தையை அவர் கற்றுக் கொடுத்து வருகிறார். அதற்காக பாஸ்டர் ஐயாவும் நம்ம எல்லாம் கரவத்துக்கு சிறப்பு விருந்தினராக நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் ஸ்டீஃபன் அருள்ராஜ் ஐயா அவங்க
நம்ம பட்டணத்துக்கு வந்திருப்பது மிகுந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம். விசேஷமாக இந்த கிராஜுவேஷன் செரமனியில ஐயா அவங்க சீஃப் கெஸ்டாக வந்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு பெரிய கிருபையை பாருங்க. நல்ல கரங்களை தட்டி. பாஸ்டர் ராஜமாணிக்கம் மணி ஐயா, பாஸ்டர் அம்மா குளோரி அம்மா, அவங்க இந்த இந்தியா காஸ்பல் அவுட்ரீச் ஸ்தாபகராக இருக்கிறாங்க. அவங்க மூலமாக தான் இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. அவங்க ஒரு சேனலாக இருக்கிறாங்க. அவங்க தான் இதுக்கெல்லாம் சேனலாக இருந்து எல்லாவற்றையும் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக ஐயா அவங்க நல்ல கரங்களை பற்றி இந்த காரியங்களை நாங்கள் எப்படி செய்யலான்ட்டு நாங்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது பாஸ்டர் ஆடம் ஐயாவும் மணிமாறன் ஐயாவும் இந்த தரிசனத்தை சொல்லும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் யார் எப்படி செய்கிறது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும் பொழுது பாஸ்டர் ஆபிரகாம் ஐயா, அப்புறமா ஜபா ஐயா, லாரன்ஸ் ஐயா, பால்ராஜ் ஐயா, ஸ்டீஃபன் ஐயாலாம் இந்த தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்க முன்பதாக வந்து நம்ம பட்டணத்துக்கு இது தேவையானது, நம்முடைய மக்களுக்கு இது தேவை என்று அவங்க அறிந்து அவங்க இதை ஏற்றுக்கொண்டு சபைகளில் அவங்க திறந்து கொடுத்துருக்கிறாங்க. விசுவாச மக்களையும் இந்த காரியங்களில் பயிற்றுவிக்கும்படியாக அவங்க எந்த விதமான எதுவும் சொல்லாதபடிக்கு அவங்க ஐயா செய்யலாங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க தோல் கொடுத்து எல்லாவற்றையும் அவங்க செய்தாங்க. பாஸ்டர் ஆபிரகாம் ஐயாவுக்கு நல்ல கரகத்துக்கு பாஸ்டர் ஜபா ஐயாவுக்கு நல்ல கரகத்துக்கு சபைகளுக்கு விசுவாசம். இந்த கிராஜுவேட்ஸ்லாம் அதிகமான மாணவர்கள் அவங்க நம்முடைய ஜேஎஸ்சி சபையில் சேர்ந்தவங்க தான். அதனால் அதுக்காக கற்றுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் நம்ம இதில் இருக்கிற பாஸ்டர் லாரன்ஸ் ஐயா அவங்களுக்காக நன்றி, பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா அவங்களுக்காக நன்றி, பாஸ்டர் தேங்க்யூ பாஸ்டர். அதே போல் பால்ராஜ் ஐயா அவங்களுக்காக, ஜாஸ்பர் அவங்களுக்காக, அவங்களும் எல்லாவற்றையும் அவங்க இப்போ அடுத்த வெல்கம் அட்ரஸ்குள்ளே போகலாம். இந்த வரவேற்பு உரையை நம்ம இருக்கிற ராஜமாணிக்க ஐயா அவங்க முன்பதாக வந்து வரவேற்பு உரையை நம்ம வழங்குவாங்க. நம்ம கரங்களை தட்டி இந்த பட்டம் அளிப்பு நல் நாளிலே இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் மன திருப்தியாகவும் எடுத்த காரியத்தை அந்த திட்டத்தின்படி செய்து முடித்தோம் என்கிற திருப்தியோடு கூட உட்கார்ந்திருக்கிற வேளையிலே அனைத்துக்கும் காரணமாய் இருக்கிறவர் நம்முடைய முதல்வர். கொலோசியர்ல சொல்லுது முந்தினவர், நான் முதல்வர்னு சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு முதல்வர் இருக்கிறது போல எல்லாருக்கும் முதல்வர் ஒரு இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய அருமையான பெயர் நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி சொல்லுவோம், எல்லாருக்கும் பேர் இருக்குது. சில பேரெல்லாம் ஓகே நான் சொல்லல, ஆனா இயேசுன்னு ஒரு பெயர் இருக்குது. அந்த பெயர் நல்ல பெயர். அந்த பெயர்ல உங்களை வாழ்த்துவது, இங்க வந்திருக்கிற எல்லா இதுக்கு காரணமாக இருந்த தலைவர்களை வாழ்த்துவது, அந்த ஒரே ஒரு பெயர்ல வாழ்த்துதான் தகுதியான பெயர். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி இயேசுவே உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இதுவரை இந்த கிராஜுவேஷன் ஆரம்பத்திலிருந்து முடிவரை நடத்தின நல்லவரே, நாங்க வந்திருக்கிறது போல நீரும் இங்கே ஆவியானவராய் வந்திருக்கிறீர். நன்றி. ஆனால் அவருக்குத்தான் முதல்ல நம்ம வாழ்த்து செலுத்தணும். இதை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை 2 நாள் முன்னாடி நான் வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு இருந்தேன். அது என்னன்னு பார்த்தா, ஒருவர் வந்து கார்ல டிரைவ் பண்ணிட்டு போறார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு, ஐ வாண்ட் நியூ லைஃப். இந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு புது வாழ்க்கை வேணும் அப்படின்னு கார் ஓட்டிட்டு சொல்றார். அப்படி சொல்லும்போது தேவன் சொல்றார், உனக்கு புது வாழ்க்கை வேணுமா, என்னென்ன இருக்கு,
நான் அதை தருவேன், ஆனால் சும்மா தர மாட்டேன், அதுக்கு விலைக்கரையும் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பணம் இருக்குது? அவர் சொல்றாரு, என்கிட்ட 20 ரூபா இருக்குது. எவ்வளவு ரூபா இருக்குது? 20 ரூபா இருக்குது. ஓ அப்படியா, சரி அந்த 20 ரூபாய் கொடு, நான் உனக்கு புது வாழ்வு கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ஒரு சம்பாஷணை. அப்புறம் அவர் சொல்றாரு, சரி 20 ரூபாய் இருக்குது உங்களுக்கு கொடுத்துட்டா, இந்த ஓட்டுற பாரு காரு, இதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு 20 ரூபா தான் வச்சிருக்கிறேன், அந்த காசு உங்களுக்கு கொடுத்தா எப்படி பெட்ரோல் போட்டுடலான்னு அப்படின்னா ஆண்டவர் சொல்ற. அப்படியா? அப்படின்னா இப்ப இந்த புது வாழ்வனுடைய கிரயம் விளையம் அதுக்கு ரேட்டு கூடுது. 20 பிளஸ் உன் காரையும் கொடு, அப்பதான் நியூ லைஃப் கொடுப்பேன். அப்ப அவர் சொல்ற, காரா அப்படின்னா காரையும் கொடுத்துட்டா நாளைக்கு நான் வேலைக்கு போறது எப்படி? காரையும் கொடுத்துட்டா அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, அப்படியா, இப்ப இந்த நியூ லைஃபினுடைய விலை இன்னும் கூடுது. 20 ரூபா பிளஸ் காரு பிளஸ் உன்னுடைய வேலை, என்ன இது விலை உயர்ந்தது, வேலை என்ன எனக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், வேலையை கொடுத்துட்டா அப்புறம் என் பொழப்பெண்ணாக அப்படிங்கும்போது அவர் சொன்ன. அப்படியா, அப்ப அதனால இந்த நியூ லைஃபினுடைய விலை இன்னும் கூடுது. 20 ரூபா பிளஸ் காரு பிளஸ் வேலை. அப்புறம் வேலையை உங்களுக்கு கொடுத்துட்டா என்ன நம்பி ஒரு மனைவி இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்க பொழப்பெண் ஆகுது அப்படிங்கும்போது அவர் ஆண்டவர் சொன்னார், அதை எனக்கு கொடு, இப்ப ரேட்டு கூடுது, அதை எனக்கு கொடுக்கும்போது இவர் சொன்னாராம், இவர்கிட்ட என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டே இருக்கிறாரு, இவருக்கு வேணுங்கிறாரு, இனி இவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு வாயை மூடிட்டாராம். அப்புறம் ஆண்டவர் சொன்னாராம், இப்போ 20 ரூபா நீ எனக்கு கொடுத்துட்ட, காரையும் கொடுத்துட்ட, வேலையும் கொடுத்துட்ட, மனைவியும் கொடுத்துட்ட, எல்லாம் என்னுடையது, உன்னுடையது இல்லை. ஆகினால இனிமேலு உனக்கு இருக்கிற அந்த 20 ரூபாயும் நான் சொல்றபடிதான் நீ செலவு பண்ணும். உனக்கு இருக்கிற அந்த காரையும் நான் ஓட்டுற இடத்துக்கு தான் ஓட்டிட்டு போகணும், நான் வேண்டாம்னு இடத்துக்கு அந்த கார் ஓட்டிட்டு போகக்கூடாது. உன் வேலையும் வேலை ஸ்தலத்துக்கு போனா டைமுக்கு வரணும், சின்சியரா செய்யணும், மனதார செய்யணும், உண்மையா இருக்கணும், நீ நல்ல நான் சொல்ற மாதிரி இந்த வேலையை செய்யணும். அடுத்தது உன் மனைவி பிள்ளைகிட்ட இவ்வளவு நான் இருந்த பேரு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நியூ லைஃப் வராது, நான் உனக்கு சொல்லி தர நியூ லைஃப் என்னான்னு, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு நியூ லைஃப் உண்டு. என்ன உங்களுக்கு புரியுது? உங்ககிட்ட என்னகிட்ட என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே அவர் தான் கொடுத்தது, அதை அவருக்கே திருப்பி கொடுத்தா அது நியூ லைஃபா மாறும். அவருக்கு கொடுக்கல, உங்க இஷ்டப்படி ஏன் இஷ்டப்படி நடத்தினா நியூ லைஃபா மாறாது, பழைய லைஃபை விட மோசமான லைஃபா மாறிடும். இல்லை, அதை நான் வாசித்து கேட்ட பொழுது நினைச்சாம, ஆண்டவரே எனக்கு இன்னும் நியூ லைஃப் வேணும், இதெல்லாம் நான் கையாளுறனோ அது மோசமா போயிடுது, நீங்க கையாளுங்க. இப்ப 54 பேர் நீங்க கிராஜுவேஷன் பட்டம் வாங்கி நீங்க உங்க லைஃபை ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிறீங்க, மறுபடியும் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னார் ஊழியக்கார பத்தி, யோவான் 12:26 நினைக்கிறேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். அப்புறம் சொல்றாரு, என்னை பின்பற்றணும், நான் என்ன சொல்றனோ அதை செய்யணும், பிறகு பிதாவும் அவரை கனப்படுத்துவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகினால ஆண்டவரை பின்பற்றணும், அவர் சொல்ற மாதிரி செய்து நியூ லைஃப் வாழணும். நானும் நீங்களும் நியூ லைஃப் வாழ்ந்தா தான் இதை பார்த்து மற்றவங்க இந்த நியூ லைஃபுக்கு வருவார்கள். கணவனா இருக்கணும், மனைவியா இருக்கணும், பிள்ளைகளா இருக்கணும், பக்கத்து வீடா இருக்கணும், விசுவாசியா இருக்கணும். அதனால அந்த நியூ லைஃபுக்காக ஆண்டவருக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதனால கிராஜுவேட் ஆகிறவங்களெல்லாம் மனதார வாழ்த்துகிறேன். அதற்கு ஆதரவாக இருக்கிற நம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற நீங்களாம் பார்வையாளர்கள், உங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளில் இப்ப நான் உட்கார்ந்து திடீர்னு யோசனை பண்ணேன், இந்த 54 பேர் கிராஜுவேட் ஆகிறவங்கள ஏதாவது உங்களோட ஃபீஸ் கலெக்ட் பண்ணாங்களா? நான் உட்கார்ந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன்.
ஆண்டவராக இயேசு பற்றி அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, அவர் சொல்றபடி நடக்கிறதுக்கு அவரே செலவெல்லாம் போட்டுட்டு சொல்லி கொடுக்கிறாரு. செலவு யார் போட்டுக்கிறார்? அவர் போட்டுக்கிறார். சாப்பாடு செலவு அவர் போட்டுக்கிறார். நீங்க நானும் போட்டுக்கிற துணி செலவெல்லாம் அவர் போட்டுக்கிறார். கிரவுண்ட் போட்டுக்கிறோம்ல, கவுன் கோமாளி மாதிரி அப்படியெல்லாம் சொல்றேன். இதுக்கெல்லாம் அவர் பே பண்ணியிருக்கிறார். புக்ஸுக்கு பே பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த அந்த போதனைகளுக்கு அவர் பே பண்ணியிருக்கிறார். He paid in full. எல்லா கிரயத்தையும் அவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்து அவரை பறித்து அறிந்து கொள்ளுங்கிற தெய்வம் போல உலகத்தில் எந்த தெய்வம் இல்லை. அவரை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு அவரே நமக்கு எல்லா பேமெண்ட்டும் கொடுக்கிறார். இலவசம். ஒருத்தர் சொன்னாரு, உங்களுக்கு எனக்கு இலவசம், ஆனா இயேசுவுக்கு it cost his life. என்ன தெரியுமா? எனக்கு உங்களுக்கு இலவசம், ஆனா அவருக்கோ அவரோட உயிரையே பணயம் வைத்ததுனாலதான் உங்களுக்கு எனக்கு இலவசம். இல்லைன்னா நீங்களும் நானும் நம்ம உயிரை பணயம் வைக்க வேண்டும். ஆகையினால என்ன நல்லவர், என்ன அன்புள்ளவர், என்ன கிருபையுள்ளவர், என்ன தயவுள்ளவர், என்ன உங்களை என்னையும் பொறுத்து நிதானமா கொண்டுட்டு போற. ஒருத்தர் சொன்னார், please be patient with me because God has not done with me yet. என்னோடு கூட கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவன் எனக்குள்ள ஆரம்பிச்ச அந்த கிரியை அவர் என்ன செய்து முடிக்கல. அவர் முடிக்கும் போது பர்ஃபெக்டா இருக்கும், ஆனா அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னா. அதனால நாம் ஒருவருக்கொருவர் பொறுமையாக இருந்து, God is at work. தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் கணவன், மனைவி, பிள்ளைகள், பாஸ்டர்கள், விசுவாசிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is at work. நீங்களும் நானும் செய்யணுமே இல்லையோ, He is faithful in His doing. அதனால அந்த உண்மையுள்ள ஒரு நாமத்துல டைம் ஆச்சு, வந்திருக்க அத்தனை பேரையும் மனதார வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு வசனம் யோவான் 3 சொல்லுகிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுவதை காட்டிலும் வேறொரு சந்தோஷம் எனக்கு இல்லை. இப்ப நாமெல்லாம் சத்தியமாக இயேசு சொன்ன வழியிலேயே தொடர்ந்து பயணிக்க பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை கொண்டு உங்களை என்னையும் தொடர்ந்து கவர்ன் பண்ணி, கைட் பண்ணி, லீட் பண்ணி, திருத்தி, கொட்டி, சரி பண்ணி அவர் சித்தம் போல் நடத்துவாராக என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லி மனதார உங்களை வாழ்த்துகிறேன். எஜமானாகிய இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறது போல் இந்த உலகத்துல வேற இந்த நல்ல எஜமான் இல்லவே இல்லை. இயேசு ஒருவர் தான் உண்மையான நல்ல எஜமான். அவருக்காக என்ன வேணாலும் கொடுக்கலாம், அவர் திருப்பி நமக்குத்தான் தருவார், அவர் வச்சுக்க மாட்டார். அப்படிப்பட்ட சுத்தமான தெய்வம். அவருக்காக உழைப்போம். அதனால இந்த நாள்ல கிராஜுவேட் ஆகிறவங்க அத்தனை பேரையும் மனதார எல்லாருடைய சார்பில் வாழ்த்தி இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்தி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நமக்கு ஆண்டு கொடுக்கப்பட்ட விலைப்பெரிய ஒரு சொத்து என்னன்னா அவரை அறிந்து கொள்வது இல்லை. அவரை பற்றி இன்னும் மேன்மையான காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபையை பாராட்டிருக்காங்க. இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற கிராஜுவேட்ஸில் ஐயா ஜான்சன் முன்னாடி இருந்து நமக்கு சாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இந்த பயிற்சி நாட்களிலே 3 மாதங்கள் ஒரு முறை நம்ம பயிற்சி நம்ம கூடுவோம். மீதி 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க களத்தில் போய் ஃபீல்டில் போய் அவங்க ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தை செய்து அதை அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் அந்த காரியங்கள்லாம் தெய்வன் அறிந்திருக்கார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல மத்தியில் ஜான் சொன்னாங்க.
ஆண்டவர் இந்த வேளையிலே என்னையும் சாட்சியாக உங்கள் மத்தியில் நிறுத்தினதுனால தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். கிராஜுவேஷன் செரிமனியில் கலந்து கொள்ளத்தக்கதான ஒரு தகுதியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். கடந்து வந்த பாதைகளிலே நான் கர்த்தருடைய வசனங்களை வார்த்தைகளை கேட்டாலும் அதில் நிலைத்திருந்து செயல்பட முடியாதபடியான ஒரு காரியத்திலே ஒரு உத்தியோகத்திலே இருந்தபடியால எதுலையுமே ஒரு சரியான ஒரு ஆண்டவருடைய காரியங்களில் கவனம் செலுத்த முடியாதவனாக இருந்து வந்தேன். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நல்ல ஒரு வாய்ப்பை என்னுடைய போதகர் ஜபா அவர்கள் எனக்கு வழங்கினார். இந்த பிரமாண பாடத்திட்டங்களை பாஸ்டர் ஆதம் அவர்களும் பாஸ்டர் மணிமாறன் போன்றவர்களும் எங்களுக்கு மிக அருமையாக விளக்கி கொடுத்து எப்படி ஊழியம் ஆரம்பிக்க வேண்டும், எப்படி ஊழியத்தை நடத்தி செல்ல வேண்டும், எப்படி பூரணமாக வேண்டும், எப்படி தலைமைத்துவத்தில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு 5 வகையான பாடத்திட்டங்களை எங்களுக்கு கொடுத்து அதை நடத்தி செல்ல அதனை பயிற்றுவிக்க அவர்களுக்கு தேவன் தாமே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். அதற்காக அவர்களை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் அற்புதமான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கிறதான போதக பிதாக்களுக்காக துதிக்கிறேன். அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த பெரிய காரியத்தை வெகு சிறப்பாகவும் வெகு அற்புதமாகவும் அவர் நடத்தி கொடுத்தார்கள். நான் நினைத்து பாராத அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சி. நாங்கள் இதை நீண்ட காலம் படிக்க வேண்டிய ஒரு பயிற்சியை மிக எளிதாக குறுகிய காலத்தில் நாங்கள் மிக நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் எங்களுடைய மனதிலே பதியக்கூடிய அளவில் சொல்லிக் கொடுத்து அதை செயல்படுத்தி இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வருகிற இந்த நல்ல வசனங்களுக்காகவும் வார்த்தைகளுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை இந்த ஊழிய குழுவினர் பாஸ்டர் ஆதம் அவருடைய குழுவினர் இன்னும் மற்றும் ஊழியக்காரர்கள் அனைவரும் உலகத்தில் அநேக ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த தேசத்திலே தமிழ்நாட்டிலே இன்னும் அநேக சபைகளிலே இந்த ஊழியத்தை அவர் வெளிப்படுத்தி அநேக கர்த்தருக்காக எழும்ப செய்ய வேண்டும் என்று அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ சொல்ல வேண்டும், ஆனால் நேரமில்லை. ஆனால் கர்த்தர் இந்த காரியங்களுக்காக எல்லாவற்றையும் சகலவற்றையும் நன்மையும் உண்மையுமாய் செய்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். நன்மைகளுக்காக தேவனை மாறாத தேவனுடைய கிருபைகளுக்காக நாளும் நான் ஸ்தோத்திரித்து மகிமை பெற்றேன் சொல்லிக் கொண்டு சிறி சாட்சி பெற்றுக் கொள்கிறேன். ஒருமித்து கூட இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட அல்லேலூயா. இந்த வகுப்புல குடும்பமாக வந்து பயிற்று கொண்டாங்க. பாஸ்டர் ஜபாயா சொல்லும் போது சொல்லுவாங்க, ஜான்சன் அக்கா அவங்களும் அதே போல அவங்க குடும்பமாக 6 பேர் இந்த வகுப்புல இந்த பயிற்சியில குடும்பமாக கற்றுக்கொண்டாங்க. அதுக்காக கற்றுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல நம்ம அடுத்த சாட்சி நம்ம கேட்கலாம். நம்ம இருக்கிற பாஸ்டர் அம்மா மஞ்சு அம்மா முன்பதாக வந்து சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. ஆமென். என்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தர்மையான இந்த கிராஜுவேஷன் செரிமனியில எல்லாருக்கும் முன்பாக கர்த்தரை நிறுத்தி வைத்திருக்கிறதற்காக ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த சீஷத்துவ இந்த பயிற்சியை குறித்து ஒரு சிறிய சாட்சி உங்களோட பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள்ள நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இதற்கு காரணமாக இருக்கிறதான அருமையான ஆடம் ஐயா அவர்களுக்காக, அவருடைய குழுவினருக்காக, அருமையான நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய குடும்பங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை மனதார நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இதில் தரிசனம் அருமையான ஐயா அவர்கள் மூலமாய் நம்மிடத்துல கொண்டு வரப்பட்டது. இந்த தரிசனம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கு ரொம்ப
முக்கியமான சாட்சி என்ன அப்படின்னா, நம்முடைய ஜபா பாஸ்டர் சொன்னது போலவே நம்முடைய வாட்ஸ்அப் தளத்தில் அந்த டிசைபிள்ஷிப் அந்த ட்ரைனிங்கில் நம்ம பார்த்துருப்போம், நாங்கள் ஊழியம் பண்ணியிருப்போம், இத்தனை பேரை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுப்பார் அப்படின்னா அந்த தரிசனம் கிரியை செய்யும், அதனால பலன் உண்டாகும். ஆண்டவர் உண்மையாகவே அருமையான தெய்வ மனிதருக்கு இப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுத்தார். அந்த கொடுத்த தரிசனத்தை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளாம நம்ம எல்லாருக்கும் கொண்டு வந்து இவ்வளவு சும்மா வெறுமையா இருந்த நம்ம எல்லாருக்குள்ளும் வேதத்துல வாசிக்கிறோம். சிம்சோன் பெலிஸ்தியருடைய வெள்ளாண்மையில சும்மா இருந்த நரிகளை பிடித்து வாளோடு வாள் சேர்த்து அதுல அக்கினியை நெருப்பை கொளுத்தி பெலிஸ்தியருடைய வெள்ளாண்மைக்குள்ள அனுப்பிவிட்டு அதை அழித்து போட்டது போல சும்மா இருந்த நம்ம எல்லாரையும் 63 பேரை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்தா. நான் 54 பேர் இதை நம்ம முடிச்சிருக்கிறோம். அந்த 54 பேர் ஒண்ணுமே இல்லை, சும்மா ஏதோ அட்டன் பண்றதுக்காக நம்ம வந்திருப்போம். ஆனா வந்த நமக்குள்ள தேவனுடைய திட்டம் என்ன, நம்முடைய சத்துருக்களுடைய வெள்ளாண்மை எது என்பதை நமக்குள்ள புரிய வைத்து நம்மை ஒருமுகப்படுத்தி நமக்குள்ள ஐக்கியத்தை வளர பண்ணி நமக்குள்ள அக்கினியை கொடுத்து ஒரு பாரத்தை கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கு வெள்ளாண்மைக்குள்ள நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும். எங்களுடைய இந்த ஜேஎஸ் இந்த சத்தியமங்கலம் சபையினுடைய நிறைய தரிசனங்கள் உண்டு. அதுல முக்கியமான 3 தரிசனங்கள் அப்படின்னா ஈரோடின் 10 தாலுகாவிலும் ஊழியம் ஸ்தாபிக்கப்படுதல். 2வது அதே போல என்ன அப்படின்னா பைபிள் காலேஜ் ஊழியன்றது முக்கியமான தரிசனம் எங்களுக்கு. அதே போல அநேக ஊழியர்கள் இந்த ஸ்தலத்திலிருந்து எழுப்பப்படுவது என்ற மிகப்பெரிய 3 தரிசனங்கள். அந்த 3 தரிசனங்களும் இந்த சீஷத்துவ பயிற்சியின் மூலமாக நிறைவேறி இருக்கிறது என்பதை எல்லாருக்கும் முன்பாகவும் மிகவும் சந்தோஷத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடித்தளம் விட்டு கொடுத்ததான இந்த ட்ரைனிங்காக அருமையான இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஆடமையா குழுவினருக்காக கர்த்தரை நான் மனதார ஸ்தோத்திரம் பண்றேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதே போல இந்த 5 மாடியூல்ஸ்லயும் அது மாத்திரம் அல்ல, இதன் மூலமா எங்க பிள்ளைகள் சாதாரணமாக தான் வந்து அட்டன் பண்ணாங்க. ஒவ்வொரு மாடியூலும் எங்களுக்கு ஒவ்வொரு விதத்துல உருவாக்குச்சு. நாங்கள் யார், எங்களிடத்தில் இருக்கிற குறைவுகள் என்ன, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, தெய்வ தரிசனம் என்ன, நாங்க என்ன பண்ண வேண்டும் அப்படின்றத நாங்க தெரியாம இருந்தோம். எங்களுக்கு தெரியும் சுவிசேஷ ஊழியம் பண்ணணும், சபை வளர்ச்சியுடைய முக்கிய அஸ்திபாரம் சுவிசேஷ ஊழியம் என்பது. ஆனா அதை நாங்க எப்படி பண்ணணும் அப்படின்ற வழிமுறைகள் எங்களுக்கு தெரியாம நாங்க இருந்தோம். ஆனா இந்த ஒவ்வொரு மாடியிலும் எப்படி ஒரு மனிதர்களை சந்திப்பது, சத்தியமங்கலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுவிசேஷத்திற்கு அனுகூலமற்ற ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிறதான ஒரு எல்லை. இந்த எல்லைக்குள்ள எப்படி ஜனத்தை போய் ரீச் பண்ணுவது, அவங்களுக்குள்ள எப்படி சுவிசேஷம் சொல்லுவது, அவங்களை எப்படி ஆண்டவருக்குள்ள நடத்துவது, எப்படி ஆலயத்திற்கு கொண்டு வருவது அப்படின்ற ஒவ்வொரு மாடியிலும் எங்களுக்கு சரியாய் தெளிவாய் எங்களுக்கு கற்பித்து கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு எங்களுடைய இந்த ஜேஎஸ்சி சபையின் மூலமாக மாத்திரம் 21 ஜெப குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 11 சிறுவர் ஊழியர்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இதற்கு காரணமாய் இருந்ததான நம்முடைய சீஷத்துவ பயிற்சியினுடைய குழுவினர் ஆடம் ஐயா, மணிமாறன் ஐயா, அதே போல நிறைய டீச்சர்ஸ் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொருவரும் தெளிவா பிராக்டிக்கலா, நமக்கு நிறைய ஒண்ணுமே தெரியாம தான் இந்த இடத்துல வந்தோம். ஆனா ஒவ்வொருவரும் பொறுமையா இருந்து அந்த பிராக்டிக்கலா எல்லாருக்கும் முன்னாடி செய்ய சொல்லி எங்களை கற்றுக் கொடுத்ததுனாலதான் இந்த சக்சஸான ஒரு நிலைக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். அதற்காக அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவங்களுக்கும் நிறைய ஊழியங்கள் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு, நிறைய பிரயாண கலைப்புகள் இருக்கு. அதன் மத்தியிலும் இந்த 5 மாடியிலும் எந்த சிரமமும் பார்க்காமல் அவங்க ஆண்டவருடைய காரியங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. அவர்களுக்குள்ள வைக்கப்பட்டிருந்த அந்த தரிசனத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறாங்க. எங்களையும் இதனுடைய இந்த சீஷத்துவத்தினுடைய நோக்கமே சாதாரண விசுவாசிகளை இயேசு கிறிஸ்துவை போல பூரணர்களாய் மாற்றுவதுதான் அப்படின்றது. அதே போலதான் சாதாரணமா தான் இந்த இடத்துல நாங்க வந்தோம். இன்றைக்கு எப்படி ஊழியம் செய்வது, தெய்வ தரிசனம் என்ன, பரலோகம் எங்களை குறித்து எதை எதிர்பார்க்கிறது என்பதை சரிவாய் தெளிவாய் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இது நல்ல ஒரு அடிஸ்தானமாய் இருந்தது. அதற்காக ஐயாவிற்காக அவரோடு இணைந்த எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் மனதார கர்த்தரை துதிக்கிறோம். அதே போல எங்களுடைய ஊழியர்கள், இந்த ஜெபக்குழு இருக்க எல்லா ஊழியர்களும் பொருளால ஜபத்தினால எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. ஒரு காரியம் சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு நம்ம எல்லாரும் முடிவு நாட்கள்ல வந்திருக்கிறோம். இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தரிசனம் பெற்றவர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தரிசனம் பெற்றவர்கள் அவர் தங்களுடைய தரிசனத்தை
பகிர்ந்து கொண்ட உடனே எல்லாரும் அவர்களோட இணைந்ததுனாலதான் இன்றைக்கு முடிவு நிறைவு விழாவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஐக்கியத்தை ஒரு மனதையுடைய ஊழியர்களுக்குள்ள ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஒரே ஒரு இதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, தரிசனம் என்பது ஒரு விதை, அதுக்குள்ள நிறைய விருட்சங்கள் இருக்கு. அதே போல இந்த சுவிசேஷ ஊழியம் என்பது ஒரு பெரிய விதை. இந்த ஊழியத்துக்குள்ள நிறைய விருட்சங்கள் இருக்கு, நிறைய பலன்கள் இருக்கு. அதை நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அவங்க தெளிவா கற்றுக் கொடுத்தாங்க. நிறைய பேர் இந்த ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், சரியான முறையில செய்ய வேண்டும் தெரியாததுனாலதான் விதைக்கு அதிக தண்ணீர் ஊற்றி இல்லை அதிக வெயில் பட்டால் கருகி போயிடும். ஆனா பக்குவமா அதுக்கு செய்யும் போது அதுல இருந்து நிறைய விருட்சங்கள் வரும். அதே போலதான் இந்த ஒரே ஒரு தரிசனத்தை எங்களிடத்துல கொண்டு வந்து அது ஒவ்வொரு மாடியிலும் எப்படி செய்ய வேண்டும் என்று சரியான பாதைகளை நடத்தினதுனாலதான் இன்றைக்கு எங்களுடைய ஊழியத்துல எங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் ஊழிய வாஞ்சைகள் உண்டாகிருக்கிறது. அநேக பிள்ளைகள் ஊழியர்களாக எழும்பி இருக்கிறாங்க. அநேக இடங்களில் ஊழியத்தை நாங்கள் ஸ்தாபித்து கிராம ஊழியங்களை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதனால இந்த வேலையில கர்த்தரை நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன். என்னுடைய சபைக்குள்ள ஆத்மா அறுவடை துவங்கி இருக்கிறது என்பதை உங்களுக்கு முன்பாக நான் சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணமா இருந்த இந்த டிசைபிள்ஷிப், இந்த ட்ரைனிங்காக, இதை எங்கள் மத்தியில கொண்டு வந்த அருமையான அடமையா குழுவினருக்காக, அதே போல நிறைய பாஸ்டர், அவங்களாம் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, மறைமுகத்துல இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ஊழியர்களுக்காகவும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை நாம் இழந்து போகாமல் பெற்றுக்கொண்ட அந்த வாரங்களை, அந்த அடங்காத ஆர்வம், தனியாத தாகம் என்ற அந்த கொள்கையை நம்முடைய மனதில் வைத்து நாம் களத்தில் செயல்படுவோம். ஆண்டவர் இன்னும் ஆத்தும அறுவடையை நம்முடைய ஊழியத்துக்கு எல்லா சபைகளுக்கும் கர்த்தர் தருவாராக. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததான எல்லா ஊழியர்களுக்கும் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். பாஸ்டர்ஸ் ஒய்ஃப்னாலே கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா முன் வர மாட்டாங்க கற்றுக்கொள்வதற்கு. இல்லை அதில் பாஸ்டர் அம்மா, ஜபா பாஸ்டர் ஒய்ஃபும் சரி, அதே போல் லாரன்ஸ் பாஸ்டர் அம்மாவும் அவங்க முன்பதாக வந்து அவங்களோட மற்ற மக்களோடு கூட அவங்க இணைந்து கொண்டு காரியங்களை கற்றுக்கொள்வது பெரிய ஒரு பாக்கியம். இதுக்கு ஊழியத்துக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறாங்க. அல்லேலூயா. அதனால் பாஸ்டர் அம்மா மூலிகை யாவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அம்மா சுகந்தி அம்மா முன்பதாக வந்து சிறிய சாட்சியை அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. அடுத்ததாக நம்ம கிராஜுவேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சாங்ஸ் நீங்கள் ஆயத்தமாக்கி கொடுங்க. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இந்த சிறிய வாய்ப்பை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். இங்கே கலந்து கொண்ட இந்த 5 வகுப்புகளை ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து கலந்து கொள்ளும் போது நாங்கள் கிராம இடத்துல நாங்கள் ஊழியம் செஞ்சுட்ருக்குறோம். கிராமத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். கிராம மக்கள்கிட்ட அவ்வளோ எஜுகேஷன் இருக்காது. அவங்ககிட்ட பேசக்கூடிய விதமாகட்டும், சிறு குழந்தைங்க, இந்த வாலிப பிள்ளைங்க, வயதானவங்க, நாங்கள் எங்கள் வீட்டு சூழ்நிலைங்கன்னா எங்கள் கூட இருக்கிற பாசங்களுக்கு தெரியும். நாங்கள் வழியில் கூட பேசும்போது எடுக்கும்போது அவங்க கூட நம்ம சகஜமாக பேசுறது எப்படி, எடுத்ததுமே நம்ம ஏசாமி சொல்ல முடியாதுன்னு சூழ்நிலைங்க. அப்புறம் அவங்க ஒவ்வொரு கிளாஸில் அந்த நம்ம சாட்சி சொல்கிறது, ஏசாமி பற்றி சொல்லி கொடுக்கறது, இதை பற்றியெல்லாம் நான் எங்களுக்கு சொல்லும்போது ஒவ்வொரு வகுப்பில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு நான் வந்து இந்த எங்கள் சபையில் கூட சின்ன பசங்க ஒரு 10 பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, கஷ்டமாக அவங்க பேச்சுக்கு மட்டும்தான் எங்கள் பசங்க பயப்படுறாங்க, நாங்கள் சொன்னால் கூட கேட்கறதுலன்னு. இப்போ இங்கே வந்து கலந்து கொண்டு இந்த சிறு குழந்தைங்கன்னா பெரியவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்க நமக்கு பயந்துவாங்க. சின்ன குழந்தைங்க அவ்வளோ கஷ்டம் ரொம்ப அவங்கள மெயின்டைன் பண்ணுறது. இப்போ அவங்கள ஜபம் பண்ண வச்சு இப்போ கொஞ்சம் அவங்களே காலையில் சாயந்தரம் அவங்க அலாரம் வச்சு எழுந்திரிச்சு இப்போ ஒரு பைபிள் எக்ஸாம் என்னோட தானின்னு சொல்ல முடியாது. இங்கே கற்றுக்கொண்ட காரியங்க ஊழியர்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி என்னால் முடிஞ்சதை அந்த குழந்தைங்க மதியில் சொல்லி கொடுக்கும்போது இன்னைக்கு ஒரு அளவுக்கு நாங்கள் கொண்டாந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி லேடிஸ் கூட சேர்ந்து கான்ஃபரன்ஸ் காலில் ஜாம் பண்ணுறதுலாம் கர்த்தர் தயவு பண்ணாரு. இங்கே வந்து இந்த 5 கிளாஸில் கலந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, எனக்கு புரிஞ்சு கொண்டவர் நம்ம நிறைய நேரம் நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். அதில் என்ன ரொம்ப தொட்ட ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அந்த 100க்கு அதிபதியுடைய காரியங்களை எனக்கு அந்த 5 கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க. அந்த 100க்கு அதிபதி அவருடைய எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்து கூட தன் வேலைக்காரருக்காக தேவ சமூகத்தில் போய் எப்படி தன்னை தாழ்த்தினாருன்னு சொல்லி கொடுக்கும்போது என்னால் அதை எப்படி
எப்படி சொல்றது, அதை புரிஞ்சுக்கவோ அதை ஏற்றுக்கவோ என்னால் முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்தானம் அமைச்சு அந்த வசனங்களை சொல்லி விளக்கி கொடுக்கும் போது அதோடைய காரியங்கள் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு காரியம் கூட இந்த ஏனோக்கு, மோசே, அப்புறம் இன்னொருத்தர் மோசே கூட தன்னோட கூட மற்ற ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்னாரு. அப்புறம் யோனா வந்து கப்பல் பண்ணிட்டு தன் குடும்பத்தை மட்டும் காத்து கொண்டாரு. யோனாக்கு வந்து தான் மட்டும் பாசுத்தமா இருந்து தேவ சமூகத்துல போயிட்டாரு. அப்ப நம்ம மோசையை போல ஒரு தலைவனா மாறணும். ஏன்னா ஒரு தலைவனா இருக்கிற சூழ்நிலை வந்து நம்ம வந்துட்டு போறவங்க கூட கஷ்டம் தெரியாது. தலைவனா இருந்து மற்ற ஜனங்களை நடத்துறது, ஒரு இறக்கம் பேசுறது, அவங்களோட அவங்க கஷ்டங்கள் நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம பொறுமையா கேட்கறது, இதெல்லாம் இந்த இடத்துல சொல்லி கொடுக்கும் போது ரொம்பவே பிரயோஜனமா இருந்துச்சு. கடைசி வகுப்புன்னு சொல்லும் போது நான் ஆடாம் ஐயாவை சொல்லவே முடியாது. அவங்க அவ்வளோ ஞானமா நாங்க எவ்வளோ தப்பா சொல்லும் போது கூட அவங்க எங்களுக்கு பொறுமையா இருந்து சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைங்க அப்படியே மனசுல சின்ன குழந்தைங்களுக்கு கூட பதிகிற அளவுக்கு அவங்க எங்களுக்கு விளக்கமா சொல்லி கொடுத்தாங்க. கடைசி வகுப்புலன்னா அந்த கோபத்தை பத்தி எடுத்தாங்க. பெரிய அட்டவணையா வந்துச்சு. நாங்க எல்லாம் வெள்ளாட்டாக்கா அவங்க கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னா அது போர்டே ரொம்ப போயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த கோபத்துடைய நன்மைகள் தீமைகள் அந்த கடைசி நாட்கள்ல அந்த கோபத்துடைய காரியங்கள் அது எவ்வளவு ஆபத்தா இருக்குது. நம்ம குழந்தைகிட்ட எப்படி பேசுறோம், பெரியவங்க சின்னவங்க நம்ம எப்படி மரியாதை இல்லாம நடந்து கொள்கிறோம், அந்த காரியங்கள் அவங்களுக்கு எப்படி காயத்தை உண்டு பண்ணுறதுலாம் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. இந்த 5 வகுப்புல கலந்து கொள்ள கர்த்தர் எனக்கு தயவு பண்ணாரு. இதன் மூலயமா நாங்க கிராம பகுதியில போய் கணவரோடு கூட சேர்ந்து நாங்க கிராம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களோட அந்த சின்ன குழந்தைங்களாகட்டும் அந்த வாலிப பிள்ளைங்களாகட்டும் என்ன பேச்சு ஆரம்பிச்சு அவங்களுடைய சூழ்நிலை எப்படி புரிஞ்சுக்கணும், எனக்கு அவங்க கூட செஞ்சுருப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. அப்போ அவங்களோட பேசவும் அவங்ககிட்ட ஏசாமி பற்றி சொல்லவும் அவங்களுக்காக ஜெபிக்க. ஏன்னா கிராம மக்கள்னா அந்த அளவுக்கு அவங்க எஜுகேஷனாக இருக்க மாட்டாங்க. அவங்க கூட சேர்ந்தா நம்ம பேசணும், அவங்க பேசுகிற மாதிரி தான் நம்ம பேசி ஆகணும். இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த இந்த 5 வகுப்புக்காக கூட கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். நான் கூட பைபிள் காலேஜ் அந்த மாதிரிலாம் படித்ததில்லை. ஆனால் இந்த 5 வகுப்புல கலந்து கொள்ளும்போது ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியர்களோட எங்களை ஸ்டூடெண்டாக நடத்தி எங்களை மட்டுமாக கூட தேவன் நடத்தி வந்த எல்லா தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். இங்கே கலந்து கொள்ளும்போது தேவன் சில கிருபைக்காக கோடி நன்றி செலுத்த சிறு சாட்சி கூட தேவன் நாமத்துக்கு மகிமையாக சொல்லுவேன்.
பாடலுடைய நடத்துவதற்கு அதனுடைய காரியங்களை ரிப்போர்ட்டாக நம்ம மத்தியில் ஜாஸ்பஸ் பாஸ்டர்மா வந்து வாசிப்பாங்க. இந்த பயிற்சியின் ரிப்போர்ட்டை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி கடந்த மே மாதம் 2024ஆம் ஆண்டு ஹோப் ஃபார் ஆல் ஸ்தாபனத்தின் மூலமாக இந்த பயிற்சி தரிசனத்தோடு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு பயிற்சியும் 4 நாட்கள் வீதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை 5 பயிற்சிகளாக நடைபெற்றது. சுமார் 63 பேர் கலந்து கொள்ள இருந்தனர். அதில் 54 பேர் தொடர்ந்து பயிற்சியை முடித்து இந்த நன்னாளில் பட்டம் பெறுகிறார்கள். சுமார் 9 ஆசிரியர்கள் மூலமாக சுவிசேஷம், சீஷத்துவம், அங்கத்தினராகுதல், தலைமைத்துவம், பூரணத்துவம் என்ற 5 தலைப்புகளில் பயிற்சிகள் நடத்தப்பட்டது. பாடங்களோடு கூட நடைமுறை பயிற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த 3 மாத இடைவெளியில் ஊழிய விவரங்களை விசாரித்து போதகர்கள் அவர்களுக்காக ஜெபித்து ஊக்கப்படுத்தி ஆலோசனைகள் கொடுத்தார்கள். சுமார் 2500 மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதில் சுமார் 1500 மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். இயேசுவை தங்களுடைய இரட்சகராக்க முடிவெடுத்தவர்களுக்கு சுமார் 85 செல் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக 2125 பேர் பங்கு பெற்றனர். அவர்களின் குணமாற்றத்திற்கான சத்தியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சுமார் 9 பேர் ஞான ஸ்நானம் எடுத்து ஆங்காங்கே உள்ள சபைகளில் சேர்க்கப்பட்டார்கள். இன்னும் அநேகர் எடுக்க தயாராக உள்ளனர். மேலும் சபை விசுவாசிகள் ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று பயிற்சி கொடுத்து 85 பேர் தலைவர்களாக உருவாகி இருக்கிறார்கள். ஆடியோ பைபிளும் நிறைய இடத்துல நாங்க கொடுத்தோம் உங்களுக்கு கிட்ட. அவர்கள் நிறைய படிக்க தெரியாத மக்களுக்கு நீங்க ஆடியோ பைபிள் கொடுத்தனால அதன் மூலமாக நிறைய பேரு பயனடைந்திருக்கிறார்கள். படிக்க தெரியாத மக்கள் இதன் மூலமாக பிசாசு பிடியிலிருந்து நிறைய மக்கள் விடுதலையாயும் இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றிலும் ஒத்துழைப்பு கொடுத்த சிடிடி தலைவர்கள் ஆடமையா, மணிமாறனையாவுக்கும், எல்லா போதகர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து மனமாற நன்றிகளை நாங்கள் கூறுகிறோம். எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தாவாயிருக்கிற நம் திரியேக தேவனுக்கு மாட்சிமையும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. எங்கள் பயணம் இன்றோடு முடிவடைகிறதில்லை, இனிதான் ஆரம்பமாகிறது. சேனை தளபதியாய் இயேசு சொல்கிறார், அவருடைய போர் வீரர்களாக வேலையாட்களாக அவருக்கு பின் சென்று இந்த தேசத்தை இயேசுவுக்காக சுதந்தரிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த சில மாதங்களுக்கு பின்பு மீண்டும் புதிய வகுப்புகளை துவங்க திட்டமிட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த ஊழிய வாஞ்சையுள்ள மக்கள் உங்களுக்கு இருப்பாங்க என்றால் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. உங்களுடைய சொந்த ஸ்தல போதகர்கிட்ட நீங்க அறிமுகப்படுத்துவீர்கள் என்றால் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. செய்திக்கு ஆதாரமாக வேத வசனம் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். நம்ம பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜா அவர் முன்னதாக வந்து வேத பகுதியை வாசிப்பாங்க. இந்த பட்டமளிப்பு விழாவில் வாசிக்க பணிமனையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல இருக்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
செய்தியாளர் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜபாய் அவங்க வந்து அறிமுகப்படுத்துவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான நாளிலும் தேவனுடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறோம். பட்டமாக போகிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு விசை கூட எங்களுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய ஊழியங்களின் மிக முக்கியமான தரிசனங்களில் ஒன்று இந்த வேதாகம கல்லூரி ஊழியங்கள். இவ்வளவு வேகமாக இவ்வளவு குறுகிய காலகட்டத்துக்குள் கத்தறந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை. இன்னைக்கு இந்த இடத்தில் வைத்து ஆண்டுடைய ஊழியத்துக்கென்று கத்த தேவனுடைய பிள்ளைகளை ஆயத்தமாக்கி இருக்கிற இந்த மகா பெரிய தேவனுடைய மகத்துவமான திட்டத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களில் நேற்று இரவு ஜெபம் நம்முடைய சத்தியமங்கல தாலுகாவில் நடைபெற்றதை நாம் அறிந்திருப்போம். நாளைய தினத்தில் நம்முடைய இந்த இடத்தில் வைத்து 12 மணி நேர உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது. இதற்காக அன்புக்குரிய பாஸ்டர் ஸ்டீபன் அருள்ராஜ் ஐயாவை குறித்து நாங்கள் ஏற்கனவே அறிந்து எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல இடங்களிலும் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிற ஒரு தேவனுடைய தாசன். அவர் ஒரு வேதாகம கல்லூரியினுடைய ஆசிரியர், ஒரு சபையினுடைய போதகர். அன்புக்குரிய தாசனை இந்த 2 நாட்களுக்காக ஏற்கனவே நாம் அழைத்திருந்தோம். இன்றைக்கு அவர் வந்து ஃப்ரீயா இருந்தார். ஒன்று, டேவிட் ஜபா பாஸ்டர் ஏற்கனவே பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் எப்பொழுது வைக்கலாம் என்று அந்த நாளுக்காக நாங்கள் எதை நோக்கி இருந்த பொழுது இன்றைக்கு இந்த இடை நாள் சரியாக அமைந்தபடியினால் அன்புக்குரிய பாஸ்டர் அவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்களும் இன்றைக்கு நம்மோடு இருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கத்தர் அவர்களை மத்தியில கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறோம். எங்களுடைய யெகோவா ரட்சணிய சபைகளுடைய சார்பாக நாகர்கோவில் வைத்து நடைபெற்ற மே மாதத்தில் பைபிள் காலேஜ் பட்டுமளிப்பு விழா நடைபெற்றது. அதிலும் அன்புக்குரிய பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அந்த ஊழியர்களுடைய அபிஷேக ஆராதனை நடத்தினார்கள். இன்றைக்கு அவர்கள் நம்மோடு இருப்பது மிகவும் பெரிய ஆசீர்வாதம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு தம்முடைய தாசனை கொண்டு நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. வழியில சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளை தயவு செய்து ஓரமா உட்காருவீங்க. வழியில சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுடைய சேர்களை ஓரமா போட்டு ஓரமா உட்கார வச்சிருங்க. கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசி இடைபடுவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி அன்புக்குரிய தேவனுடைய தாசனை ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். பட்டம் பெறுகிற ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். நாம் பட்டம் பெறுவதை விட நம்ம கற்றுக்கொண்டது ரொம்ப முக்கியமானது. அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை இந்த காலங்களில் கர்த்தர் நமக்கு தயவாய் தருகிறார். ஆமென். நானும் எங்க சபையில இப்படி ஒரு காரியத்துக்கு முட்டுறேன், மோதுறேன், கிடைக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, அதிக பிரயாசப்படுகிறோம். அதற்கான வாய்ப்புகள் இதுவரை அமையவில்லை. ஸ்தோத்திரம். அதனால நான் என்ன பண்றேன்னா, எங்க சபையில ஒரு 65 பேரை வச்சு நானே டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நானே மாதத்துக்கு ஒரு தடவை அவங்கள வர வச்சு ஆமா அவங்களுக்கு அடிப்படையான காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆதாம் துறை ஐயாவை தனியா சந்திச்சு இது பேசணும்னு ரொம்ப நாள் விருப்பம். ஆனா இன்னைக்கு நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. நல்ல மாமா மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல ஒரு அற்புதமான தேவ மனிதர். அவங்க டீச் பண்ண தொடங்கினாங்க. எந்த கோணத்துல எங்க போவாங்கன்னு தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு ரூட்டை போட்டு இதுலதான் ஐயா போவார்னு நினைச்சா வேற ஒரு மகிமையான ரூட்ல போய் முடிக்கும் போது நம்முடைய வகுப்பு ரொம்ப நமக்கு ஆசீர்வாதமானதா இருக்கும். ஹல்லேலூயா. சில வகுப்புகள்ல பங்கெடுத்திருக்கிறேன். அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் இந்த பட்டமளிப்பு விழாவில் உள்ளதெல்லாம் இங்கிலீஷ்ல இருந்துச்சா சரியா படிக்கல. ஐயா பேரு ஐயா தான் வருவாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் உட்கார்ந்து அழகா அவங்க பிரசங்கத்தை நான் கேட்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஆகிலும் சீட்டு என் பேர்ல விழுந்ததுனால நேரத்தை சுருக்கி, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், நேரத்தை சுருக்கி ஆண்டவர் நம்மோடு பேசத்தக்கதாக இந்த காரியங்களை குறித்து பாஸ்டரினோடு சொன்ன போது தேவ சமூகத்தில் அமர்ந்த கர்த்தர் எனக்கு
காண்பித்த சொன்ன வசன பகுதியாக்கும் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 18 வரை உள்ள தேவ வார்த்தைகள் நாம் வாசிக்க கேட்டுவிட்டோம். ஏற்கனவே நமக்கு முன்பாக இன்னொரு 25 நிமிஷம் இருக்குது. நான் அதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிளாக் எங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிளாக் தெரிஞ்சா டயத்துக்கு முடிப்போம், தெரியாட்டா எங்க டயத்துக்கு முடிப்போம். அல்லேலூயா. ஆமா, அதனால பிரசங்கியாருக்கு நல்லா தெரிகிற மாதிரி கிளாக் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். விசுவாசிகளுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா அவங்க நெருங்கி காட்டுவாங்க நமக்கு டைம் ஆயிட்டுன்னு. ஆனா ஊழியர்களுக்கு தெரிகிற மாதிரி கிளாக் இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதம். சரி, கர்த்தர் நல்லவர். உள்ள மறைஞ்சிருக்குது. ஆமா, டைம் ஆயிட்டுன்னா கை தூக்கி காட்டுங்க. நான் மறுபடியும் 1வது குறிப்புல இருந்து என்ன செய்யணும் வாய்ப்பாக இருக்கும். சரி, அதிக நேரம் நான் எடுக்க போவதில்லை. ஆனா ஆண்டவர் சொன்ன ஓரிரு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியம், தன்னுடைய ஜீவியத்தின் கடைசியில் எழுதிய இந்த நிருப பகுதிகளில் ஒரு காரியத்தை தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அவருடைய ஊழியம் தொடக்கம் எப்படி இருந்தது என்று முடிவில் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அந்த 16ஆம் வசனம் இப்படி தொடங்குது பாருங்க. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை. என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்களேன். சப்போர்ட்டுக்கு கணவர், சப்போர்ட்டுக்கு மனைவி, சப்போர்ட்டுக்கு பிள்ளைகள், சப்போர்ட்டுக்கு விசுவாசிகள், சப்போர்ட்டுக்கு பாஸ்டர்ஸ். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நாங்க தென்காசில இருந்து வந்திருக்கோம், சென்னையில இருந்து ஐயெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவ்வளவு சப்போர்ட் உங்களுக்கு. ஆனா பவுலுடைய முதல் விசை உத்தரவு சொல்லும் போது ஒருத்தர் கூட கூட இல்லையா. ஸ்தோத்திரம். அவர் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் சொல்லிட்டு அவங்க எல்லாம் பாவிகள்னு சொல்லல, அழகா அந்த வசனத்தை முடிக்கிறார். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊழியத்துல எல்லாமே எப்போதுமே வெற்றியாகவே இருக்கும்னு நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். தோல்விகளும் காயங்களும் நிந்தைகளும் கைவிடப்படுதலும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியத்தில் யதார்த்தமானது என்கிறத நம்ம முதல்ல படிச்சுக்கிடணும். அல்லேலூயா. சரி, இது சொல்லிட்டு என்னை ரொம்ப திடப்படுத்தின வார்த்தை 17வது வசனம் இப்படி தொடங்குகிறது. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். என்னை ரொம்ப திடப்படுத்தின வார்த்தை இது. வசனங்களை தந்து ஆண்டவர் இப்படி என்னோடு சொன்னார். அங்கீகாரமும் அனுகூலமும் ஆண்டவரிடமிருந்து நமக்கு உண்டு. அங்கீகாரமும் அனுகூலமும். பட்டம் பெறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், நமது அங்கீகாரமும் நமக்கு ஊழியத்தில் அனுகூலமும் தேவனிடத்தில் இருந்துதான் 100க்கு 100 வரும். 100க்கு 100 வரும். நாம் படித்ததினாலே, பட்டம் பெறுவதனாலே எல்லாரும் நம்மை அங்கீகரிப்பார்கள் என்று எண்ணி விடாதிருங்கள். நம்முடைய அங்கீகாரம் தேவனிடத்தில் இருந்தாக்கும் நம்முடைய ஊழியத்துல வரும். நம்மை நிச்சயம் கர்த்தர் கனம் பண்ணுவார். நான் உங்களை எதிர்மறையான எண்ணங்களால் நிரப்பவில்லை, ஆனால் வரப்போகும் எதிர்மறையான சூழ்நிலைகளை நீங்க நேர்மறையாய் சந்திக்கணும்னாக்கும் கர்த்தர் இன்றைக்கு இரவு இந்த மாலை நிரணமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். மனிதர்கள் எல்லாரும் பவுலை கைவிட்டார்களாம், ஒருவரும் பவுலோடு கூட இல்லையா. மகிமையாய் சந்திக்கப்பட்ட மனுஷங்க. பவுலுடைய சாட்சி நம்மளை பிரமிப்பூட்டுகிறது. தமஸ்குவின் நேர்ச்செருவிலே பப்ளிக்கா நடு ரோட்ல கர்த்தர் ஒருத்தரை சந்திச்சிருக்கிறாரு. இந்த மனுஷன் நின்று சாட்சி சொன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் பாருங்களேன். ஆனாலும் பவுல் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கும் போது ஒருவரும் கூட நிற்கவில்லையா. ஆனால் மனிதர்கள் என்கிற ஸ்தானத்தில் ஒருவரும் இல்லாத போது அழைத்தவர் ஒருவர் ஒரு நொடி கூட பவுலை விட்டு விலகவே இல்லை. உங்களையும் என்னையும் அழைத்தவர் ஊழிய பாதையில் ஒரு நாளும் விலகவே மாட்டார். 3 வார்த்தைகள் என்னை திடப்படுத்துகிறது. இந்த 17வது வசனத்துல 3 வார்த்தைகள். எனக்கு துணை நின்றார். ஸ்தோத்திரம். எனக்கு துணை நின்றார். கர்த்தர் தான் நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய பாதையில துணையாக நிற்கிறவர். 2வது, என்னை பலப்படுத்தினார். ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்தினார். ஆமா, he became my help and he strengthened me. என்னை பலப்படுத்தினார். 3வது, என்னாலே பிரசங்கம் நிறைவேற
பவர்ஃபுல்லான வார்த்தை தெரியுமா? என்ன கொண்டு அவர் பேசின வார்த்தையாலே கிரியை நடந்து தேவ திட்டம் நிறைவேறிற்று என்றாலும் பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை அப்படியே மனதார தேவ பிரசன்னத்திலிருந்து வாழ்த்துகிறேன். நீங்க எப்பெல்லாம் தேவ நாம மகிமைக்கென்று உங்கள் வாயை திறக்கிறீர்களோ, சூழ்நிலை உங்களுக்கு அனுகூலமா இல்லாவிட்டாலும் ஒருவர் உங்களுக்கு துணை நிற்பார். உங்கள் வாழ்வில பல பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், துணை நிற்பார், பலப்படுத்துவார். உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றி முடிப்பார். நான் மீண்டும் இந்த வார்த்தையை தேவ ஊழியனாய் அபிஷேக நிறைவோடு இந்த பீடத்தில் இருந்து உங்கள் மீது பேசும்படிக்கு விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்றுவார். அவர் சித்தம் கொண்டதை, திட்டம் கொண்டதை 100% நிறைவேற்றுவார். ஹalleluya, ஆமென், praise the lord, hallelujah. இப்போ இது நிறைவேறுவதற்கு பவுலின் வாழ்வில் காணப்பட்டவர் 3 காரியத்தை இந்த அதிகாரத்தில் இருந்து உங்களோடு சொல்லி நாம் ஜெபித்து நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தந்து ஆசீர்வதிப்பாராக. 3 காரியங்கள். ஒன்று, ஆமென், காத்து கொண்ட சாட்சி உடையவர். பவுல் காத்து கொண்ட சாட்சியை உடையவர். வசனம் 7 பாருங்க. 7வது வசனம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். காத்து கொண்ட சாட்சி, காத்து கொண்ட சாட்சி. ஊழியத்துல கர்த்தருக்கு ஒரு துணை வேணும்னா, கர்த்தர் நம்மளை பலப்படுத்தணும்னா, நம்மை கொண்டு தெய்வம் செய்ய நினைத்ததை நிறைவேற்றணும்னா காத்து கொள்ள பழகணும். காத்து கொள்ள பழகணும். நமக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள தெரியும். 3 நாள் உபவாசம் போட்டு, 7 நாள் உபவாசம் போட்டு, 21 நாள் உபவாசம் போட்டு, 40 நாள் உபவாசம் போட்டு காத்திருந்து நிறைய பெற்றுக் கொள்ளுகிறோம். பெற்றுக்கொள்வதில் நம்ம எல்லாம் கில்லாடிகள். ஆனா காத்து கொள்வதில் தான் நமக்கு நிறைய பிரச்சனையே இருக்குது. இப்ப இத்தனை மாதங்களாக அட்டன் பண்ணிட்டோம், வகுப்புல அட்டன் பண்ணி நல்லா பெற்றுக் கொண்டுட்டோம். இனிமேதான் காரியம் தொடங்குகிறது. பெற்றுக்கொண்டவைகளை காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். காத்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுவரைக்கும் நம்ம சபை, நம்ம குடும்பம் பார்த்த பார்வை வேற. இனி ஒரு படி மேல பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பைபிள் படிக்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்காக இருக்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் தேவன் சார்பாக பேசுகிறவங்க என்கிற ஒரு உயர்ந்த பார்வையாக்கும் நம்மை குறித்து இருக்கும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தீர்மானிக்கணும், என் மேல இருக்கிற அழைப்பை, என் மேல இருக்கிற அபிஷேகத்தை, என் மேல இருக்கிற உத்தரவாதத்தை காத்து கொள்ளுவேன். காத்து கொள்ளுவேன். காத்து கொள்ளுகிற ஒரு சாட்சி நமக்குள்ள இருக்கும்னா நிச்சயம் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டியவைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அங்கீகாரமும் ஒரு அனுகூலமும் நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய லிஸ்டே பைபிள்ல நிறைய இருக்குது. ஆனா பவுல் இந்த தீமோத்தேயுவிலே முக்கியமா 3 காரியத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்றாரு. ஆமென். 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல உன்னை சுத்தவானாக காத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில சுத்தத்தையும் அதை என்ன அர்த்தத்துல சொல்றாரு? பரிசுத்தவான காத்துக்கொள்ளுன்றார். அவ்வளவுதான். உன் சரீரத்தை, உன் அவயவங்களை கையாளும் விதங்களில் உன்னை பரிசுத்த உள்ளவனாக காத்துக்கொள். ஸ்தோத்திரம். சுத்தவானாக காத்துக்கொள். நம்முடைய ஜீவியத்துல ஒரு நாளும் பாவத்துக்கு தீமையான எந்த கிரியைகளுக்கு நாம் அனுமதி கொடுக்கவே கூடாது. நான் எப்பவும் சொல்லுவேன், எதிர்பாலரோடு பேசும்போது அல்லது சகபாலரோடு பேசும்போது எல்லை தாண்டிய பேச்சுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு தம்பி அந்த சர்ச்சில் நல்ல வர்ஷிப் நடத்தினான், பயங்கரமா நடத்தினான். நான் மிரண்டு போயிட்டேன். என்ன அழகா அவனுடைய குரல் வளமும் அவன் பாடும் விதமும் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. ஸ்தோத்திரம். நான் பக்கத்துல இருந்த பாஸ்டர்ட்ட சொன்னேன், சூப்பரா பாடுறாங்கள அப்படின்னு. அவர் சொன்னாரு, கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க என்ன. அப்ப கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் இவன் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்குன்னு நினைச்சேன். கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா பொம்பளை பிள்ளைகிட்ட உட்காந்து அரட்டடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் அவர் சொன்னாரு, இவன் நான் ரொம்ப ஸ்டைலா பாடுறதே அவர்களுக்காக தான் பாஸ்டர், ஆண்டவருக்காக இல்லைன்னு. தோத்திரம். பாருங்க, நல்ல கிருபை இருக்கு, நல்ல தாழ்ந்து இருக்கு, காத்துக்கொள்ள தெரியல. பாருங்களேன்,
காத்துக்கொள்ள தெரியல. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு தேவ ஊழியர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமென். காமம் கலக்காத அன்பு பரிசுத்தவான்கள் சபையில தான் உண்டுன்னார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வார்த்தையை தேவ சமூகத்திலிருந்து சுத்த இதயத்தோடு சொல்றேன். காமம் கலக்காத அன்பு ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பேசுங்க. எல்லை தாண்டின வார்த்தைகள் வரக்கூடாது. நம்முடைய பரிசுத்தத்தை பாதிக்கிற எதற்கும் நம்ம ஒரு காலமும் இடம் கொடுக்கவே கூடாது கூடாது. காரணம், நம்மை கொண்டு ஏதோ ஒன்றை தெய்வம் நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்கு நம்மை சுத்தமானாய் காத்துக் கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறார். சுத்தமானாய் காத்துக் கொள்ளணும். 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக் கொள்ளணும். உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை. இன்றைக்கு நம்ம கையில நிறைய உத்தரவாதம் கர்த்தர் ஒப்புவித்திருக்கிறார். குறிப்பாய் சுவிசேஷத்தை ஒப்புவித்திருக்கிறார். சுவிசேஷத்தை மாதிரி வல்லமையுள்ள ஒரு ஸ்தோத்திரம், ஆமென் ஆமென், பாக்கியம் இந்த பூமியில வேற ஒன்று இல்லை. சுவிசேஷம் ஊடுருவும். சுவிசேஷம் ஜனத்தை திருப்பும். சுவிசேஷம் ஜனத்தை கர்த்தரை மண்டியிட வைக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான டூலுங்க சுவிசேஷம். நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் வேறு கதை நினைக்க கூடாது. அது தெய்வ ராஜ்யத்தினுடைய ரகசிய ஆயுதமாக்கும். அது ஜனத்தை கர்த்தரை திருப்ப வல்லமை உள்ளது. நம்ம கிட்ட நம்பி கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தலைமுறையை நம்ம கையில கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த தலைமுறையை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நிறைய உத்தரவாதம் நமக்கு இருக்கிறது. ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இங்க அடுத்து சொல்றாரு, ஏன் நம்ம அதை காத்துக்கொள்ள முடியாம போகுதான்? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு. ஒரு தேவ ஊழியர் சொல்லுவாரு, வள வள பேச்சு வல்லம போச்சின்னு. வள வள என்னைக்கு பேசுறோமோ அன்னைக்கு நம்ம இருக்கிற வல்லம போச்சு. ஸ்தோத்திரம். கடந்த ஈஸ்டரோடு கூட அன்றைக்கு மாலையில ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசும் கிருபை கிடைச்சது. அப்ப அவர் தோல்ல போட்டு சொன்னாரு, தம்பி ரொம்ப பேசணும்னா தேவ பிரசன்னத்தை இழக்க நேரிடும். அந்த வார்த்தையில ரொம்ப தொட்டுது. ரொம்ப பேசக்கூடாதுப்பா, ஸ்தோத்திரத்தோடு இருக்கணும்ப்பா. நான் அதுல ரொம்ப சென்சிட்டிவா இருப்பேன். ஊழியத்துக்கு போனா வட்ட மேச மாநாடு போட்டு உட்கார்ந்து பேசணும்னு விரும்ப மாட்டேன். இறங்கணுமா, சாப்பிட்டோமா, ரூமுக்கு போனோமா, உட்கார்ந்தோமா, ஜோம் பண்ணோமா, வேற ஒண்ணு இல்ல, தூங்கியாவது எழும்பலாம். உட்கார்ந்து பேசுறதுனால நமக்கு ஊர்வம்பே வருது. உட்கார்ந்து பேசுறதால யாரும் நம்ம பேச வேண்டி இருக்குது. பேசி பேசிதான தேவன் தந்த கிருபைகளை வீணடிக்கிறோம். நம்முடைய ஜென்ம சுபாவம் வளர்க்கப்படுகிறது பேச்சில. ஆமா, நமக்குள்ள இருக்கிற சுயம் அதிகம் வெளிப்படுவது நம்முடைய வீண் பேச்சில. எங்க வீண் பேச்சுகளை நிறுத்துறோமோ ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக் கொள்ளுகிற ஒரு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அனாவசியமான பேச்சு நம்ம வாயில வராம இருந்தா காத்துக்கொண்ட சாட்சி இருக்கும். நல்ல கையை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நம்மள வாயாடின்னு சொன்னா கூட பவுல சொன்ன மாதிரி இந்த வாயாடி என்ன பேசுகிறான்னு கேட்போம்னு பாத்தீங்களா? நம்ம வாய் அடிச்சா கூட வசனத்துலதான். வாயை திறந்தா வார்த்தைக்காக, சுவிசேஷத்திற்காக, இயேசுவுக்காக, ஆத்தும ஆதாயத்திற்காக பேசும் கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. காத்துக்கொண்ட சாட்சி இருந்தால் கர்த்தரிடமிருந்து அங்கீகாரமும் அனுகூலமும் கிடைக்கும். இரண்டாவது, ஆமென், அந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பாருங்க. கற்றுக்கொள்ள விரும்புகிறவனாயிருந்தா, கற்றுக்கொள்ள விரும்புகிறவன் பாருங்க, அவர் சொல்றார், துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வைத்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருட்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. பவுல் பெரிய பைபிள் வித்தகருங்க. அவருக்கு பழைய ஏற்பாடு அத்துக்குடி புதிய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களும் எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் ஆமென் ஸ்தோத்திரம் கற்று தேர்ந்தவர், எழுதும் திறமை உள்ளவர். ஆனா தன் ஜீவியத்தின் கடைசி நாள்ல சொல்றாரு, புஸ்தகங்களை கொண்டு வா, விசேஷமா தோல் சுருட்களை கொண்டு வா. I want to study, I want to learn. நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், படிக்க விரும்புகிறேன். பட்டம் பெற்ற உடனே கதை முடிஞ்சிட்டு நினைச்சிடாதீங்க. இனிமேதான் கற்றுக்கொள்ள தொடங்கணும். அல்லேலூயா. கற்றுக்கொள்ள தொடங்கும் போதுதான் தெய்வம் நம்மை குறித்து நிறைவேற்ற திட்டமிட்டதை
பைபிள்ல நிறைவேற்றி முடிக்கும். எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்க கூடாது. இன்னும் பைபிள்ல நமக்கு தெரியாத பகுதிகள் ஏராளம் இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது. 25 வருஷமா ஒரு சபைக்கு போதகரா இருக்கிறேன். பல ஆண்டுகளாக பல மேடைகளில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். 14 ஆண்டுகளாக ஒரு வேதாகம கல்லூரியில பாடம் எடுக்கிறேன். இன்னும் எனக்கு புரியாத பகுதி பைபிள்ல நிறைய இருக்குது. வேதத்தில் இருக்கிற புரியாத பகுதிகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? நான் அறியாத சத்தியங்கள் அதற்குள் இன்னும் அடங்கி இருக்கிறது. நாம் அறியாத சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் 127 சங்கீதத்துல ஸ்தோத்திரம் ஆமென் இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையே எனக்கு புரிய வந்தது. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தான். நமக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார்னு இருக்கு. பாத்தீங்களா? ஆக்சுவலா உண்மையிலே அது நித்திரை அளிக்கிறார்னு இல்ல, உண்மையிலேயே நித்திரையில் அவனுக்கு வேண்டியதை அளிக்கிறார்னாக்கு இருக்குது. மலையாள பைபிள்ல தெளிவா இருக்குது, மற்ற மொழியில தெளிவா இருக்குது. நம்ம தமிழ்ல தான் கொஞ்சம் மொழிபெயர்த்தவங்க இந்த மாதிரி எல்லாம் ஆக்கி வச்சுட்டாங்க. ஆமா, நம்ம தூங்கும் போதே நமக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறான்னு தான் ஆக்சுவலா இருக்குது. நம்ம தான் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார், நித்திரை அளிக்கிறார்னு சொல்லிட்டு இருக்கிறோம். புரியாத வேத பகுதி, நம்ம இன்னும் சரியா புரிஞ்சிக்காத வேத பகுதி நிறைய இருக்குது பைபிள்ல. கற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். கற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல உட்கார்ந்துடக்கூடாது. யூடியூப்பை பார்த்தே நிறைய பேர் டியூப் போன ஆட்கள் இருக்காங்க, டியூப் ஃபீஸான ஆட்கள் தான். ஆமா, யூடியூப்ல கற்றுக்கொள்ள கூடாது. கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் உங்கள் வேதாகமத்தை எடுத்து உங்கள் தேவனுக்கு முன்பாக அமர்ந்து கற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, உங்கள் போதகர் வழியாக கற்றுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியமானது. பாஸ்டர், நான் யூடியூப்ல இதை பார்த்தேன், ராத்திரி எல்லாம் இதை கேட்டேன்னு சொன்னா நமக்கு சீக்கிரத்துல கீழ்பாக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கதையாயிரும். ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். வேதத்தை கற்றுக்கொள்ளணும், அதிகம் படிக்கணும், வசனத்தை புரியாத பகுதிகளை குறிச்சு வைக்கணும், போதகத்தை கேட்கலாம். ஆமென். சரி, நேரம் போகுது. மூன்றாவது, இந்த பவுல் மூலமாக கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை நிறைவேற்றி முடிக்க மூன்றாவது காரணம், கர்த்தரின் ராஜ்ய சிந்தை உள்ளவர். கர்த்தருடைய ராஜ்யத்தின் சிந்தை. 18ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி. பாருங்களேன், இவ்வளவு நிருபங்களை எழுதிட்டு எனக்கு பரலோகத்துல சீட் இருக்கு, நான் சீட்டை பார்த்தேன்னா பவுல் சொல்லல. அவர் ரொம்ப தெளிவா தான் இருக்கார். நம்ம ஆட்கள் இந்த பவுலுடைய நிருபத்தை எடுத்து பேசுற ஆட்கள் தான் கோமாளி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பவுல் ரொம்ப தெளிவா தான் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே பிலிப்பியர்ல சொல்றாரு, எப்படியாயிலும் அந்த உயிர் தெழுதலின் மேன்மைக்கு நான் தகுதி உள்ளவன் ஆகும்படிக்கு சொல்றாரு. இங்கேயும் சொல்றாரு, தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். அவருடைய கண்ணுக்கு முன்பாக இருக்கிறது நாம் பரம ராஜ்யம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் சுய ராஜ்யத்தை வச்சிடக்கூடாது. எனக்கு ஒரு ராஜ்யம், நான் பாருங்க கொஞ்ச நாள்ல எப்படி வருவேன், என்ன உலகம் திரும்பி பார்க்கும், இந்த டயலாக் எல்லாம் பேசக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ராஜ்யத்தை உயர்த்தி பிடிக்கணும், இயேசுவை உயர்த்தி பிடிக்கணும், இயேசுவின் ராஜ்யத்தை உயர்த்தி பிடிக்கணும். கிங்டம் கான்சியஸ் என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்குதான் கர்த்தர் நம்மளை சரியா பயன்படுத்த முடியும். அவன் சரியா பயன்படுத்த முடியும். ராஜ்யம் வளரணும். புதிய ஆத்துமாக்களை சந்திச்சு சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறதா ராஜ்யத்துக்காக உழைக்கிறது. அல்லேலூயா. உள்ள கொண்டு விட்டதுக்கு அப்புறம் நான் 38 பேரை கொண்டு விட்டுருக்கேன்னா கவுண்ட்ல வச்சுட்டு கூடாது, கர்த்தர் கணக்குல வைக்கட்டு. உள்ள கொண்டு விட்டு ஆத்துமாவை அன்னையோட நம்ம என்ன செஞ்சிடணும், மறந்துடணும். அது தேவ கணக்குல சபை கணக்குல கொடுத்துட்டு அடுத்த ஆத்துமாக்களை கர்த்தருடைய நடத்தக்கூடிய அந்த ஒரு வாஞ்சியும் தாகமும் நமக்குள்ள எழும்பட்டும். ராஜ்யத்தின் சிந்தை. பவுலுடைய உள்ளத்தை பார்த்தீங்களா? ராஜ்யத்தின் சிந்தை. கர்த்தருடைய ராஜ்யத்தின் சிந்தை நிறைந்திருந்ததுனாலதான் யாருமே இல்லாட்டாலும் கூட கர்த்தரே வந்து துணை நின்று ஊழியம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். நீங்களும் நானும் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் அந்த நாள்ல இந்த படத்தெல்லாம் போட்டு விடுவாரு.
கிராஜுவேஷன் சர்வீஸ் போட்டு விடுவாரு, இந்த பிரசங்கத்தெல்லாம் போட்டு விடுவாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த கேமரால இருக்கோ இல்லையோ, பரலோக கேமரால ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்களும் தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது. இந்த மூணையும் கர்த்தர் சொல்வார், காத்து கொண்டியாப்பா, கற்றுக்கொண்டியாப்பா, கர்த்தருடைய ராஜ்யத்தின் சிந்தையோடு இருந்தியாப்பான்னு கேட்பாரு. கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். We are accountable to the Lord. இனி நாம் செலவழிக்கிற நேரத்தை குறித்து கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். இனி நாம் செலவழிக்கிற பணத்தை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். நம்முடைய சரீரத்தின் பலனை எங்க செலவழிக்கிறோம் என்பதை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு நாள் நாம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற போது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்கிற அந்த முழக்கம் மட்டும் தேவனுடைய வாயிலிருந்து நம்மை நோக்கி புறப்படுகிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக, கர்த்தர் தருவாராக, கர்த்தர் தருவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அல்லேலூயா, நல்ல ஆண்டவரே, உன்னுடைய ஸ்தோத்திரிக்கிறோம், உன்னை துதிக்கிறோம் கர்த்தாவே. கேட்ட வார்த்தைகள் அப்படியே எங்கள் வாழ்க்கையில இன்னும் அதிகமாக கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே, உமக்காக ஓட வேண்டிய காரியங்கள், செயல்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. இதிலே நாங்கள் திருப்தி அடைந்து விடாதபடிக்கு இன்னும் ஆண்டவருக்காக உழைக்கிறதுக்கு எங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க. எங்களுடைய மெய்ப்பருக்கு அடங்கி நாங்கள் தேவ திட்டத்தை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன பிதாவே.